வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தல தோனியை பார்த்து கத்துக்கோங்க. பாராட்டி தள்ளிய ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர். சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை போட்டியில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம். அதாவது IPL 2024 ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் 14 தேதி நடைபெற்ற 29வது லீக் போட்டியில் மும்பை அணியை 20 ரன்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் அணியான CSK தோற்கடித்து உள்ளது. மும்பையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் 69 ரன்களும், சிவம் தூபே 66 ரன்களும், தல தோனி 4 பந்துகளில் 20 ரன்கள் அடித்த உதவியுடன் 207 ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்தது. அதனை துரத்திய மும்பைக்கு முன்னாள் கேப்டனாக ரோஹித் சர்மா அவர்கள் கடைசி வரை அவுட் ஆகாமல் அதிரடியாக விளையாடி 105 ரன்கள் குதித்து போராடினார். ஆனால் எதிர்வரும் கேப்டன் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் முக்கிய வீரர்கள் அவுட் ஆகி 20 ஓவர்களில் மும்பை அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 184 ரன்களுக்கு கட்டுப்படுத்திய CSK அணியானது தங்களுடைய 4வது வெற்றியை பதிவு செய்து உள்ளது. இந்த வெற்றிக்கு 4 ஓவரில் 28 ரன்கள் மட்டும் கொடுத்து 4 விக்கெட்டுகள் எடுத்து முக்கிய பங்காற்றிய நம்ம குட்டி மலிங்கா பதிரானா அவர்கள் ஆட்ட நாயகன் விருதையும் வென்றியிருக்காரு. முன்னதாக இந்த போட்டியில் டேரில் மிச்சல் அவுட் ஆனதும் களமிறங்கிய நம்ம தல தோனி அவர்கள் கடைசி 4 பந்துகளை மட்டும் எதிர்கொள்ளும் வாய்ப்பை பெற்றார். அதில் சுமாராக பந்து வீசிய மும்பையின் புதிய கேப்டனான ஹர்திக் பாண்டியா அவர்கள் தொடர்ந்து 3 சிக்சர்கள் என ஹாட்ரிக் சிக்சர்களை பறக்கவிட்ட அவர் 4 பந்துகளில் 20 ரன்களை குவித்து 500 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் குவித்து மாஸ் பினிஷிங் கொடுத்து உள்ளார். குறிப்பாக 2011 ஆண்டு உலகக்கோப்பையில் சிக்ஸருடன் பினிஷிங் செய்து இந்தியா 28 வருடம் கழித்து கோப்பையை வெல்ல உதவிய அதே மைதானத்தில் தான் தல தோனி அவர்கள் சிக்ஸர்களை பறக்கவிட்டது மும்பை ரசிகர்களை கொண்டாட வைத்து உள்ளது. அப்படி அதிரடியாக விளையாடி முடித்ததும் நேரடியாக பெவலியை நோக்கி வேகமாக சென்ற தோனி அவர்கள் மாடி படிக்கட்டில் பந்து ஒன்று கிடப்பதை பார்த்தார். அதனை கையில் எடுத்த தோனி அவர்கள் அப்படியே அருகில் நீல நிற ஜெர்சியை அணிந்து நின்று கொண்டிருந்த ஒரு குட்டி மும்பை பெண் ரசிகரிடம் அந்த பந்தை கொடுத்துவிட்டு சென்றது அனைவரையும் நிகழ்ச்சி கிடைக்க வைத்தது. அத்துடன் போட்டி முடிந்ததும் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது முன்னாள் இந்திய கேப்டன் தோனியிடம் கை கொடுத்து சிரித்த முகத்துடன் வெற்றிக்காக பாராட்டினார். மேலும் போட்டி முடிந்ததும் தோனியுடன் தோள் மீது கை போட்டு ஜஸ்ரீத் பும்ரா அவர்கள் சிரித்த முகத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த போட்டியில் 20 ரன்களை சேர்த்து CSK அணிக்காக 5000 ரன்கள் அடித்த 2வது வீரர் என்ற சாதனையை தல தோனி அவர்கள் படைத்து உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.